நான் என்ன செய்யவே இல்லைன்னா, நான் பொறந்துட்டேன், செத்துருவேன், எப்போ சாவலான்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணவே இல்லை, அதை பற்றி யோசிக்கல. நான் செத்துருவேன், ஒரு நாள் எனக்கு என்ன ஆகிடும், காலம் மாறும் முன் உன் கோலம் மாறுமே பாட்டெலாம் எழுதி வச்சுருப்பாங்க. நான் 2 காலுக்கு போய் 4 காலில் நடந்து, இல்லை 3 காலில் நடந்து, எச்சில்லாம் ஒழுகி, இல்லை கண்ணெல்லாம் பிறண்டு, நம்ம வீட்டுக்கு போகிறதா நினச்சி பக்கத்து வீட்டில் போய், இல்லை உட்காந்து நடந்து, உட்காந்து டக்குன்னு ஏந்துக்க முடியாமல் ஆகி, முட்டி வலிச்சு நடக்குது தானே, எல்லோரையும் சுற்றி பார்க்குறோம் தானே. சரி, நமக்கு இது வரும், நம்ம அதை எப்படி சந்திக்கலான்னு பார்த்தா, அது வரும்போது பார்த்துக்கலாம். கிடையாதுங்க. அதனால தான் படுத்துக்கின்னு பீ மூத்தத்தோட சாவ தெரியாது. சாவுறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது, உங்களுக்கு தெரியல. அது நான் அழகாக முடிச்சுக்கணும், இறைவனிடத்தில் நான் எதோ கேட்குற மாதிரி கடவுள்கிட்ட கேட்கணும். என் மரணம் அழகாக இருக்க வேண்டும். யார் கேட்கணும்? நான் கடவுள்கிட்ட போய் கேட்கணும். நீங்கள் எதோ கேட்குறீங்க, புள்ள ஓகணும், அது ஓகணும், இது ஓகணும், எல்லாம் சும்மா. அது அடுத்தவங்களுக்கு தான். உங்களுக்கே உரித்தான ஒன்று எதிரானா மரணம் தான். நமக்கே உரித்தானது அது. நமக்கே. நான் எதை செய்வேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் செத்துருவேன். நான் கோடீஸ்வரன் ஆகும்னா எனக்கு தெரியாது. 10 பேர் என்னை மதிப்பாங்களா தெரியாது. இன்னும் நான் என்னை அசிங்கப்படுத்துவாங்களா தெரியாது. எனக்கு கொடுமையாக ஆக்சிடென்ட் நடக்குமா தெரியாது. கை கால் ஊந்துருமா தெரியாது. நான் குற்றவாளியாக மாறிடுவேனா எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. நாளைக்கு சூழ்நிலைகள் எனக்கு எப்படி மாறும் தெரியாது, ஆனால் செத்துருவேன். எனக்கு ஒரு அழகான முடிவு இருக்குது, மரணம். இதை நான் எப்படி செய்ய போகிறேன், கொண்டாடணும்னா இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்கலன்னு உயிராக கேட்குறீங்களே, நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்குறேன் நான்.